Welcome to Relax Review for India vs Pakistan match. எப்போவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக போகிற இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச் இந்த தடவை ரொம்ப மொக்கையாக போச்சு. காரணம் அவங்களோட பவுலர்ஸ் ஃபார்ம்லேயே கிடையாது. போன வேர்ல்டு கப்பில் கூட 184 தான் டார்கெட் இருந்துச்சு இந்தியாவுக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பவுலர்ஸ் ட்ரை பண்ணி விக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரோஹித் சர்மாவோட பிரில்லியன் பேட்டிங்னால அந்த மேட்ச் ஜெயிச்சோம். பட் இந்த தடவை அவங்க பவுலர்ஸ்க்கு க்ளூவே இல்லை. காரணம் ரொம்ப நாளாக ஃபார்ம்லேயே இல்லை. அவங்களோட ஆவரேஜஸ்லாம் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல மேட்ச் அமையலை. பட் இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே இருக்க கிரிக்கெட்டிங் பாயிண்ட்ஸை கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த மேட்சை ஒரே சென்டென்ஸில் ப்ரீஃப் பண்ணோம்னா, விராட் சேசிங் ப்ராவஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியாஸ் பவுலிங் பிரில்லியன்ஸ் த்ரஸ்ட் இந்தியா டு விக்டரி. இதுதான் மொத்தமாக சொல்லணும். பட் உள்ளுக்குள்ளே ரிவ்யூ பண்ணோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட ரீசன்கள் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, பேட்டிங் நல்லா பண்ணியிருப்போம், பவுலிங் நல்லா பண்ணியிருக்காங்களா, ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காங்களா, ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்துச்சா, கண்டிஷன்ஸ் ஃபேவர் பண்ணுச்சா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசனிங் இருக்கலாம். பட் நம்ம என்ன யோசிக்கணும்னா, நம்ம ஒரு டீமோட கம்பீட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட நம்ம எதில் அஹெடாக இருக்கோம், அவங்க நம்மளோட எதில் கம்மியாக இருந்திருக்காங்க, இதுதான் வின் ஆர் லாஸை டிசைட் பண்ணும். இப்போ நம்ம பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், கண்டிஷன்ஸ் எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டு டீமையும் அவங்களோட செலெக்ஷன்ஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்போம். பாகிஸ்தானுக்கு ஒரு சேஞ்ச். அதிரடியாக ஆடுற ஃபக்கர் சமானை இமாம் உல்லாக்கு ரீப்ளேஸ் பண்ணாரு. அவரோட இம்பாக்டை நம்ம எல்லாருமே பார்த்தோம். அப்படியே நம்ம இந்தியன் சைடில் பார்த்தோம்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேஞ்ச் இருந்துச்சு. நம்ம டோட்டல் ஸ்குவாட்லேருந்து ஒரு பெஸ்ட்டு பாசிபிள் அவனை தான் டீம் ஆடணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஸோ என்ன தான் ஹர்ஷித் ராணா நல்லா போட்டிருந்தாலும் பங்களாதேஷோட நம்ம ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே ஆடிருக்கலாம் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். காரணம் அவர் நேச்சுரலாகவே விக்கெட்டிங் டெலிவரிஸ் நிறையா டெலிவரி பண்ணுவார். ப்ளஸ் அவரோட டெத் பவுலிங்கும் நல்லா இருக்கிறதுனால ஹர்ஷ்தீப் சிங்கே ஆடிருக்கலாம், அதனால தான் அவரை பதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம நிறையா பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இருந்தால் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி தாட்ஸ் யோசிச்சிருக்காங்க. அவங்க ஹர்ஷித் ராணாவை பேக் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க. துபாய் ஜென்ரலாகவே ஒரு சேசிங் கிரவுண்ட். பட் பாகிஸ்தானோட டெம்ப்ளேட் எப்போவுமே அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி டோட்டலில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. துபாயில் ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 265. பட் 25 ரன்ஸ் பிலோ பார் தான் அடிச்சிருந்தாங்க. அது அவங்களுக்கு பவுலர்ஸ்க்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் 42 ஓவர்ஸ்லேயே இந்தியா சேஸ் பண்ண அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்ததை புரியுது. இந்தியன் டீம் பவுலிங்னு பார்த்தோம்னா, ஷமி இன்ஜுரியிலேருந்து திரும்ப வந்ததுலேருந்து அவரோட லைன் அண்ட் லென்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. அவர் பழைய ஷமி என்ன நம்ம பார்க்கல. இமாமுல்லாக்கு அவர் ஒரு 2-3 ஓவர்ஸ் போட்டப்போ அவரோட லைன் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் போயிருக்கு. அவரோட லைன் எப்போவுமே ஸ்டம்ப் டு ஸ்டம்ப்பு, ஒன்று ஸ்டம்பில் வரும், இல்லைன்னா அவுட் சைடை எடுத்து போட்டுட்டே இருப்பார். அதே காரிடர் ஆஃப் அன்சர்டனிட்டிலே போட்டுட்டே இருப்பார். பட் இந்த மேட்ச்சில் இமாமுல்லா போட்ட லைன்ஸ் ரொம்ப அவே ஃப்ரம் தி ஸ்டம்ப்ஸ் இருந்துச்சு. ஹர்ஷித் ராணா ரொம்ப டீசெண்டான லைன், ரொம்ப டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி கரெக்டான லைன்ஸில் போட்டுகிட்டே இருந்தார். அவர் அனாலிசிஸும் 1 for 30, நாட் பேட். பட் இருந்தாலும் அவரோட பெட்டர் வெர்ஷன் ஹர்ஷ்தீப் அவரை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்காது. அவரால் டீசெண்டாக ஒரே லைன் அண்ட் லென்த் போட முடியுது. பட் விக்கெட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அடுத்தடுத்து பின்னாடி வர பவுலர்ஸ் மேலே ப்ரெஷர் விழுந்துகிட்டே இருக்கும். பட் விக்கெட்டே விழுதாப்போ கொஞ்சம் நேரம் பாபர் அசாமும் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகி ஒரு 4-5 பவுண்டரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ஷமியும் அன்னைக்கு நாள் சரியாக அமையலை. ஹர்ஷித் ராணாவாலையும் விக்கெட் எடுக்க முடியலைங்கிறப்போ பாண்டியா கரெக்டாக ஸ்டெப் அப் பண்ணார். இல்லைன்னா அன்னைக்கு ரிசல்ட் என்னவா வேணால் ஆயிருக்கலாம். பட் பாண்டியா கரெக்டாக ஸ்டெப் அப் பண்ணார். ஒரு நல்ல லைன் அண்ட் லென்ஸ் போட்டார். ஆட் அவுட் அடிக்க எப்போவுமே பாண்டியாட்ட அதான் அவரோட டெக்னிக்கே. அவரோட ஸ்டாக் டெலிவரியே அந்த லென்த் டெலிவரி தான். அங்கங்கே வாப்லிங்காக போட்டுகிட்டே இருப்பார். ஒரு ஃபுல்லர் லென்த் பால் போடுவார், டக்குன்னு ஒரு பவுன்சர் போட்டு பார்ப்பார். அதெல்லாம் அவங்க அடிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு லென்த் டெலிவரி போடுவார். ஸோ அவங்க அப்படியே அகெயின்ஸ்ட் ரன் ஆஃப்லேயே ஆடி அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே தான் அன்றைக்கும் நடந்துச்சு. பாபர் அசாம் அடிச்சுட்டே இருந்தார். ஒரு பவுண்டரி பாண்டியா ஒரு ஃபுல்லர் லென்த் பால் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டார். ஒரு கவர் டிரைவ் அடித்தார். அடுத்த பாலே ஒரு லென்த் பாலை போட்டு பாபர் அசாம் அவுட் ஆகிட்டார். சரி, லாஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் 20 ரன்ஸ் தான் பவர் பிளே அடித்தாங்க. ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த தடவை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாபர் அசாமும் கொஞ்சம் இன்டர்டோட்டில் தான் ஆடினார். போன மேட்சோட இந்த மேட்ச் கொஞ்சம் இன்டர்ன் கண்டிப்பாக காமிச்சார். பட் இமாமுல்லாக்கு இந்த பக்கம் அவர் என்ன நினச்சி ஆடினார்னே தெரியல. அவர் பாட்டுக்கு
டாட் பால் ஆடிக்கிட்டே இருக்காரு. ஒரு 24 பால்ஸில் 10 ரன்ஸ். அந்த ரன் அவுட் தேவையில்லாதுன்னு சொல்லுவாங்க, பட் அவர் மேலே ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் பவர் பிளேயோட எண்டுக்கு வந்துட்டோம், ரன்ஸ் அடிக்க முடியல நம்மளால். ஸோ ஆப்போசிஷன் பேட்ஸ்மேனாவது நமக்கு இருக்க அடுத்த பேட்ஸ்மேனையாவது பேட்டிங் ஆட விடுவோம்னு சொல்லிட்டு ஈகராக அடுத்த எண்டு போயிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த ரன்னுக்கு ஓடி டெஸ்பரேட்டாக ஓடி அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து ரிஸ்வான் வந்து ஃபஸ்ட்டு பாலே ஃபோர் அடித்தோன்னா சரி ஓகே, பாகிஸ்தான் வந்து இந்த மேட்ச் வந்து ஏதோ வித்தியாசமாக ஆட போகிறாங்க, ஏதோ கொஞ்சம் இன்டர்னோட ஆட போகிறாங்க, ரன்னு நிறையா போலில் போட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ மறுபடியும் பவர் பிளே முடிஞ்ச உடனே பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரில் ரிஸ்பான் வந்ததுனால ஒரு 2 4 அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 11 to 20 ரொம்ப பேட்டிங் வந்து சொதப்பல் ஆடினாங்க. பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த 15 ஓவர்ஸ் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அவங்க என்ன யோசிச்சாங்க, என்ன நடக்குது, 2 விக்கெட் விழுந்துருச்சு. உடனே அவங்க வந்து ஷெல்லுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு அடுத்த 15 ஓவர்ஸில் தான் அடுத்த 50 வந்திருக்கு. 15 ஓவர்ஸ்னால் 25 ஓவர்ஸ் முடிவில் வந்து 99 for 2 இருந்தாங்க பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வர பவுலர்ஸ்லாம் அடிக்க போனாங்க. அடிக்க போகும்போது தான் 2 கேட்ச் ட்ராப் நடந்தது. 25th ஓவருக்கு அப்புறம் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் அடிச்சு ஆட ஆரம்பித்தாங்க. இஸ்வான் அங்கே 2-3 பவுண்டரி அடித்தார். சவுத் சைடில் 2-3 பவுண்டரி அடித்தாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நல்லா பில்டாகி போயிட்டே இருந்துச்சு. ரிஸ்வானும் சவுத் சர்க்கிளும் சேர்ந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணுறாங்க. 32 ஓவர்ஸில் பாகிஸ்தான் 142 for 2. இப்படி இருக்கும்போது 33rd ஓவர் போட வர்றாரு பாண்டியா ஓவரில் ரிஸ்வானுக்கு ஹர்ஷித் ராணா ஒரு கேட்ச் வருவார். அடுத்த ஓவரே அக்ஷர் பட்டேல் போட்ட பாலில் ரிஸ்வான் போல்ட் ஆகிட்டார். ரிஸ்வான் அவுட் ஆன அதே ஓவர்லேயே அக்ஷர் பட்டேல் ஒரு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால் போட்ட பாலை வந்து சவுத் சர்க்கிள் ஒரு லாஃப் பண்ணியிருப்பார். அது டேரெக்டாக குல்தீப் பக்கத்தில் தான் போகும், பட் குல்தீப் கொஞ்சம் ஸ்லோவாக ஓடி போய் அந்த கேட்சும் ட்ராப் ஆகிருக்கும். ஸோ அப்படியே போயிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, டக்குன்னு அவ்வளோ நேரம் நல்லா பொறுமையாக கம்பல்சரோட ஆடிட்டு இருந்த பாகிஸ்தான் டீம் சுத்த ஆரம்பித்தாங்க. டக்குன்னு விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. தயர் வந்தார், ஜடேஜா ஒரு பிரில்லியன் பால் போட்டார், போல்டு. இப்படியே வரிசையாக வர்ற பேட்ஸ்மேன் சல்மான் குல்தீப் இறங்கி சுத்த போனார் புகுலியை ரீட் பண்ணாமல். ஸோ அதுவும் ஒரு எட்ஜ் ஆகி ஜடேஜாட்ட பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேட்ச்சு. ஸோ இப்படியே வரிசையாக சரன்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லா மற்ற எந்த பாகிஸ்தான் பேட்ஸ்மேனாலையும் அதுக்கடுத்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண முடியல. ஸோ 241க்கு ஆல் அவுட். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, எப்போவுமே இந்தியா வந்து அவ்வளோ பேடான ஃபீல்டிங் சைடு கிடையாது. எப்போவுமே ஆன் பார் இருப்பாங்க ஃபீல்டிங்கில். பட் முக்கியமான ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு மேட்சும் சரி இந்த மேட்சும் சரி கேட்சஸ் நிறையா ட்ராப் ஆனது வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. கட் பண்ணால் அடுத்து இந்தியா பேட்டிங் வராங்க. ஒரு ரோஹித் சர்மா 2.0 ஓடிஐயில் வந்து ஒரு எப்போவுமே செட்டிலாக யார் ரோஹித் சர்மா போன வேர்ல்டு கப், அதாவது 2022 T20 வேர்ல்டு கப் இங்கிலாந்து தோற்றதுக்கப்புறம் பேட்டிங்கை அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணார். அவர் நான் முன்னாடியிலேருந்து லீட் பண்ணுறேன் இந்த டீமை, எப்படி ஆடணும், எப்படி இந்த மாதிரி அவர் அக்ரெசிவ் ஸ்டாண்டர்டை வந்து செட் பண்ணார். பவர் பிளேயில் வந்து பவுலர்ஸை வந்து அவங்களோட மொராலை டிமாரலைஸ் பண்ணுற மாதிரி அக்ரெசிவாக ஆடுவார். ஸோ அதே மாதிரி பவர் பிளே ஃபஸ்ட் ஓவர் பார்த்து ஆடிட்டு அடுத்த ஓவர் நசீம் ஷா போட்ட ஓவர் அவர் இறங்கி வந்து சுற்றினார். ஒரு எட்ஜ் எடுத்து பின்னாடி ஒரு 4 போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு போடக்கூடாத ஷார்ட் பால் இடுப்பில் போட்டாங்க, ஒரு புல் ஷாட் 6. ஸோ இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு ரோஹித் சர்மா. ஸோ அதே மாதிரி கில்லும் அவங்களோட ஃபஸ்ட்டு விக்கெட் போகிற வரைக்கும் நம்ம வந்து அதிரடி ஆடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேமை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேருமே அதிரடியாக ஆடினாங்க. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு எக்ஸலண்ட் டெலிவரி சயின்ஸ் ஆப்ரேட்டிலேருந்து எப்போவுமே அங்கங்கன்னு போட்டுட்டு இருந்தவர் டக்குன்னு வந்து ஸ்டம்ப் லைனில் ஒரு யாக்கர் போட்டார். ஸோ ஒரு லேட் ஸ்விங்கிங் யாக்கர். ஸோ அதை எதுவும் பண்ண முடியல ரோஹித் சர்மானால. உடனே வந்து அவரோட கை நல்லா ஓப்பன் பண்ணிட்டார். ஸோ டக்குன்னு பேட் வர்றதுக்குள்ளே பால் போய் ஸ்டம்பில் அடிச்சிருச்சு. அதை பார்த்ததுலேருந்து கில்லும் வந்து சரி இனிமேல் நம்ம இந்த கேம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக கம்போசர் மெயின்டைன் பண்ணி அதே டயத்தில் அட்டாக் பண்ணி ஆடினார். ஸோ அந்த இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருந்துச்சு. விராட் கோலி செட்டில் ஆகிறதுக்கான டைமை வந்து அவர் ஆடின அந்த இன்டர்னோட ஆடின ஷாட்ஸ்னால விராட் கோலி செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. விராட் கோலி ஒரு ரனில் நீட்டாக செட்டில் ஆகி அப்பப்போ 2-3 ஷாட்டு எப்போவுமே வந்து அவரால் அந்த குயிக்காக சிங்கிள்ஸ் எடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த கவர் டிரைவ் ஒன்று அடிச்சிட்டாருனாலே விராட் கோலி அந்த மேட்ச் வந்து செட் ஆயிடுவார், அந்த லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போய் மேட்ச்சை முடிச்சுடுவார் அப்படிங்கிறது தான் வந்து இவ்வளோ நாள் நம்ம ஓடியில் பார்த்துட்டு இருக்குது. அது நடக்கிறதுக்கான அடித்தளம் போட்டதுக்கு கில்லு வந்து ஒரு ரனில் ஹெல்ப் பண்ணார். ஸோ விராட் கோலியும் கில்லியும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து பாகிஸ்தானோட பவுலிங் நம்ம பார்க்குறது தான் பார்த்தாகணும். இப்போது அவங்களோட பவுலிங்ஸ் 3 பேருமோட பவுலிங் ஆவரேஜ் ஓடிஐயில் வந்து 50 and above, அதாவது 50 ஓவர் போட்டாங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிலமையில் 3 பவுலர்ஸும் பயங்கரமான ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க.
இப்படி இருக்கும்போது அவங்க டீமில் இருக்க ஒரே ஷைனிங் லைட்னா அப்ரார் அஹ்மத்ங்கிற அந்த ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர். அவர் மட்டும் ஒரு ரெண்டில் தனியாக நல்லா போட்டுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்ற யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே தெரில. என்னதான் சைன் எவ்ரிடி ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் அதுக்கு அடுத்த ஓவரே வந்து கில் அவர் அட்டாக் பண்ணி அவரோட லைன் அண்ட் லென்த்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணார். இதே மாதிரி போயிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஹாரிஸ் ராஃப் அவர் வந்து நல்லா போடுற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எப்போவுமே வந்து இந்த 60 ரன் 70 ரன் கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து அவரோட அவரோட ஒவ்வொரு மேட்ச்லேயும் லீக் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவங்க 3 பவுலர்ஸ்லேயே நசீம் ஷா மட்டும்தான் கொஞ்சம் டிசிப்ளின்டாக போடுற மாதிரி தெரியுது. பட் அவங்க அதர் ரனில் ஹாரிஸ் ராஃபும் சரி, ஷாஹின் ஷாப்ரிடியும் சரி, லைன்ஸ் அங்கங்கே மாறி மாறி போகிறாங்க. ஷார்ட் பால்ஸ் அதிகமாக போடுறாங்க. புல்லர் லென்ஸ் அதிகமாக. ஷாஹின் ஷாப்ரிடி எப்படியாவது அந்த இன்ஸ்விங்கருக்குனே பார்த்துட்டே இருந்துட்டு இன்ஸ்விங்கர் போட்டே ஆகணும், அவங்க இன்ஸ்விங்கர் போட்டு அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மேலே போட்டு பார்த்தாரு. பட் எதுவுமே ஸ்விங்கே கிடைக்கல. எல்லா பாலுமே பவுண்டரிஸ் போயிட்டே இருந்துச்சு. கில் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்தியாஸ் கரண்ட் பெஸ்ட் ஓடிஐ பேட்டர் வந்து உள்ளே இறங்கினார். ஸ்ரேயஸை தான் சொல்கிறேன். பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் இந்தியன் செட்டப்பில் வந்து ஸ்ரேயஸ் தான் பெஸ்ட் பேட்டர். ஏனுங்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்பர் 4 ஒரு ரீசன் சொல்லிட்டு இந்தியாவுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்ததை வந்து பூர்த்தி பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஸ்பின்னர்ஸை வந்து அட்டாக் பண்ணி ஆடுறாரு. என்னதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஷார்ட் பாலுக்கு எதிராக ஒரு வீக்னஸ் இருந்தாலும் அதை ஈஸியாக கவுண்டர் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றும் சரி, டொமஸ்டிக் மேட்சஸ்லையும் சரி, அவரால் அந்த ஷார்ட் பால் வந்து பின்னாடி போய் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி ஆட முடியுது. முன்னாடி மாதிரி ரஷ் பண்ணி அடித்து எட்ஜ் ஆக மாட்டாரு. ஸோ இந்த வீக்னஸை வந்து அவருக்கு ஷார்ட் அவுட் பண்ணதுனால வந்து அவரோட மதிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் டீமில் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர் வந்து அவரை வந்து ட்ரபிள் பண்ணுறதுங்கிறது சான்ஸே இல்லை. ஏன்னா அவரோட டெக்னிக் வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக. ஸோ அதனாலே வந்து விராட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலையும் வந்து ஸ்ரேயஸ் வந்து ஒரு செம்ம சப்போர்ட் கொடுத்தாரு. குஸ்தில் ஷாவும் சரி, அப்ரார் அஹ்மதியும் சரி, பெருசாக வந்து செட்டில் ஆகுறதில்ல. அப்ரார் அவனோட லைனை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணார். ஸ்வீப் பண்ணார், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடினார், கவர்ஸ்க்கு மேலே 2 ஷாட் ஆடினார். ஸோ இப்படி ஆடிட்டு இருக்கும்போது எப்போவுமே வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஸ்வீப் ஆடும்போது ஸ்பின்னரோட லைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது குஸ்தில் ஷாக்கு எதிராக வந்து விராட் கோலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு பவுண்டரி அடித்து குஸ்தில் ஷா வந்து கொஞ்சம் ரிதமை வந்து ஸ்பாயில் பண்ணார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆடிக்கிட்டே இருந்தாங்க, 2 பேரும் ஆடிட்டே இருந்தாங்க. விராட் கோலியோட சில ஷாட்ஸ் வந்து நல்லா ஓகே, இந்த மேட்ச் வந்து விராட் கோலி சம்பவம் தான் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த இடத்துல ஸ்ரேயஸ் வந்து அவர் ஆடுனதே தெரில. டக்குன்னு பார்த்தா அவர் 50 போட்டார் அப்படிங்கிற மாதிரி கீழே வந்துச்சு. அவர் அடித்த மாதிரியே தெரில. ஸோ ஒரு நல்ல ஒரு ஓடிஐ பேட்டருக்கு வந்து அதுதான் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ரன் அடிக்கிறதே தெரியக்கூடாது. பெருசாக ஸ்ட்ரைக் ரேட்டு வந்து கம்மியாகவும் இல்லை. பட் அவர் அடித்ததே தெரியல. அந்த மாதிரி வந்து சாஃப்டாக அந்த பக்கம் சிங்கிள், டபுள், 4, அப்பப்போ 4, ஸ்பின்னருக்கு எதிராக இறங்கி வந்து ஒரு 6, சல்மான் அலியா ஒரு இறங்கி வந்து ஒரு 2 6 அடித்தார். ஸோ இந்த மாதிரி வந்து அவரோட பேட்டிங் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் அக்ஷர் 5க்கு ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்க டீம். நம்ம டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒவ்வொரு டீம் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியா எடுத்திருப்பாங்க, ஒரு சில மூவ்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்ஷரோட இந்த ப்ரொமோஷன் வந்து ராகுலுக்கு பாதிப்பாக இருந்தாலும் டீமுக்கு நல்லா இருந்தால் சரிதான். அப்படிங்கிறப்போ சரி இது ஓகே, இன்ன வரைக்கும் தான் எந்த பிரச்சனையும் ஆகலை. ஸோ பிரச்சனை ஆறும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வந்து அக்ஷரோடய ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபீல்டிங் கம்பேரிசனுங்கிறது இந்தியா வந்து ஒரு ஃபீல்டிங் தான். பட் இருந்தாலும் பாகிஸ்தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸில் கரெக்டாக தான் இருந்தாங்க. எப்போவுமே அவங்களோட ஃபீல்டிங் வந்து எப்போவுமே நமக்கு தெரியும். அவ்வளோதான் அவங்களால ஃபீல்டிங் பண்ண முடியும். என்ன பண்ணாலும் அவங்க கேட்சஸ் விட தான் போகிறாங்க. இவ்வளோ பெரிய ஐசிசி ஈவெண்ட்டில் இந்தியா மாதிரி ஒரு டீமோட எதிராக நீங்கள் கேட்சஸ் விட்டிங்கன்னா மேட்ச் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க தெரிஞ்சு வர்றதில்ல. அவங்களுக்கு ஃபீல்டிங் என்ன பிரச்சனைன்னு இன்ன வரைக்கும் அவங்களால சார்ட் அவுட் பண்ண முடியல. இது இந்த வருஷம் இப்போன்னு இல்லை, பல வருடங்களாக அவங்களுக்கு ஃபீல்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களும் அதை சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி தெரியல. பாகிஸ்தான் டீம்லேயும் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து அவங்களுக்கு ஒரு 4 தான் ப்ளஸ்ஸு. ஒன்று வந்து 3 பேர் பேட்டிங்கில், ஒரு ஆள் பவுலிங்கில். அப்ரார் அஹ்மத் பவுலிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேட்டிங்கில் 3 பேட்டர்ஸ் தான், சவுத் ஷக்கீல், சல்மான் அலி அகா அண்ட் குஸ்தில் ஷா. குஸ்தில் ஷா மேட்சுக்கு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்கள ஃபினிஷராக யூஸ் பண்ணுறாங்க, நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறாரு, நல்லா ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி நல்லா இருக்குது. சல்மான் அலி அகா ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளேயர். அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸை நல்லா டாமினேட் பண்ணி ஆடுறாரு. அவர் ப்ரொமோட் பண்ணாத காரணம் அவரோட டெக்னிக் பவர் பிளேயில் ஆடவோ இல்லை டாப் ஆர்டரில் ஆடவோ அலோவ் பண்ணாது. பட் மிடில் ஆர்டருக்கு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரி பேட்டர். ஸ்பின்னருக்கு எதிராக ரொம்ப லீத்தலாக இருக்கார். மிடில் ஆர்டர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல பேட்டர்.
சவுத் ஷகில் அவர் வந்து கம்போசர் இருக்கு. பெருசாக பேட்டிங்கில் வந்து ஒரு கண்ணை கவர்ற மாதிரி ஒரு பேட்டிங் ஆடலைனாலும் ரன் எப்படியோ தேர்த்திடுறாரு, அங்கங்கே அடித்து ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆடிடுறாரு. ஸோ அவங்களுக்கு இந்த 3 பேட்டர்ஸ் தான் ஓரளவு அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பவுலிங்கில் அப்ராட் அவங்க தனியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்தியா பக்கமும் சில வீக்னஸஸ் இருக்குது. ஃபீல்டிங் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் வீக்னஸ். ரோஹித் சர்மா இன்னும் வந்து அவரோட இதுக்குள்ளே வரல, ஜோனுக்குள்ளே வரல. இன்னும் 2 மேட்ச் ஆயிருக்கு, 2 மேட்சும் பெரிய ஸ்கோர்ஸ் இன்னும் வரல. பட் இருந்தாலும் அவரோட இன்டென்ட்டை வந்து நான் மாற்ற மாட்டேன், என்ன ஸ்கோராக இருந்தாலும் சரி, நீ 100 ரன் அடித்தாலும் சரி, 200 ரன் அடித்தாலும் சரி, 350 அடித்தாலும் சரி, நான் இந்த இன்டென்ட்டை தான் ஆட போகிறேன். நான் வந்து ஒரு 2 வந்து எப்படியும் வந்து பவர் பிளேயில் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி நாங்கள் வந்து அப்பர் ஹேண்டு பவுலோட மொராலை அடித்து நாங்கள் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தீவிரமாக இருக்கார். ஸோ அவரோட ஆடுறதுல இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை வந்தால் அவரோட அப்ரோச்சை மாற்றிக்கலாம். இது வரைக்கும் இந்த பிரச்சனையும் வராதனால ஸோ அவரோட அப்ரோச் கண்டினியூ பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. சுப்மன் கில் அவர் வந்து இப்போ இந்தியன் டீம் பேட்டிங்கில் வந்து ஒரு சென்டர் பில்லராக மாறி இருக்காரு. ஸோ இப்போ வந்து அவரை சுற்றி இப்போ வந்து கேம் ஆடலாம். கவர்ஸ்லேயும் சரி, ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் சரி, பேக் ஃபுட்லேயும் சரி, கேம் வந்து பயங்கரமாக இருக்குது. அவரோட ஃபார்ம் ஓடிஐயில் வந்து கடைசி ஒரு 7 மேட்சஸில் எல்லா மேட்சஸுமே ஓவரால் 50 அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு ஓடிஐக்குன்னு அவரோட கேம் வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. ஸோ அவர் வந்து இதே ஃபார்மோட கடைசி வரைக்கும் இருக்கணும், அவருக்கு இன்ஜுரி ஆகாமல் இருக்கணும். இதே மாதிரி கரெக்டாக அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. விராட் கோலி ஃபார்முக்கு வந்துட்டார். இப்போ பார்க்கும் போது பழைய மெத்தடில் அவர் எப்படி செஞ்சுரிஸ் அடிச்சிட்டு இருப்பாரோ அதே மாதிரி இதுக்கு வந்துட்டார். ஸோ அதே மாதிரி ஸ்ரேயஸ் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, நான் சொல்லிட்டேன். அவர் தான் வந்து இப்போ கரண்ட் ஓடிஐயில் பெஸ்ட் பேட்டர் இந்தியன் டீம்னு. ராகுலும் அதே மாதிரி தான், அவருக்கு வந்து ஓடிஐ ஃபார்மேட் தெரியும். பட் நம்பர் 6 கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு, பெருசாக ரன்னும் வரல. பட் அவரோட கிளாஸுக்கு வந்து சீக்கிரமாக அடாப்ட் பண்ணுவார் அப்படின்னு நம்புவோம். அக்ஷர் பட்டேல் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தெரியும், அவரை வந்து ஒரு ஸ்பின் ஹிட்டராக யூஸ் பண்ணுறாங்க. நடுவில் வந்து ஸ்பின்னர்ஸ் யாராவது போட்டிருக்கும் போது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட அவரை வச்சுருக்காங்க. ஹர்திக் பாண்டியா எப்பவும் போல் விராட் கோலி வந்தப்போ ஒரு 2 4 அடித்து அவருக்கு பயம் காமிச்சார். நமக்கு அவ்வளோதான்டா இன்றைக்கி அவன்தான்டா 50 அடிக்க விட மாட்டேன், செஞ்சுரி அடிக்க விட மாட்டேன் அப்படின்னு விராட் கோலி மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கப்போ நல்ல வேளை அவர் அவுட் ஆனார். அது எதுக்காக அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவர் தான் தெரியும். அவர் 2-3 ஷாட் ஆடிட்டு வழக்கம் போல் அவர் நல்ல வேலை அவுட் ஆகிட்டார். அடுத்து வந்து அக்ஷர் பட்டேல் ஒரு சிங்கிள் கடைசியில் அவருக்கு அக்ஷர் பட்டேல் விராட் கோலி செஞ்சுரி அடிக்க கூடாதுன்னே ஒரு ஷார்ட் பால் போட்டாங்க. அக்ஷர் பட்டேல் இல்லை நான் செஞ்சுரி அடிக்க விடுவேன்னு சொல்லி ஒரு சிங்கிள் ஆடி அவர் செஞ்சுரி அடிக்க விட்டார். அப்படி வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இதில் பேசுகிறதுக்கே எதுவும் இல்லை பெருசாக அதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் இதில் இருக்கிறது என்ன, என் டீம் எப்படி ஆடினாங்க அப்படின்னு ஏதோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டியாக அந்த ரிவ்யூ பண்ணியாச்சு. மாடர்ன் ஏராவில் வந்து பாகிஸ்தான் டீம் இந்த மாதிரி ஆடுறது வந்து ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. அவங்க அப்ரோச் உடனே சீக்கிரமாக மாற்றி ஆகணும், இல்லைன்னா டீமே வந்து திரும்ப அவங்க வந்து செட்டப்பே மாற்றி ஆகணும் மொத்தமாக. அவங்க அப்ரோச்சில் பேட்டிங்கில் அவங்களோட அப்ரோச்சை மாற்றுறது மட்டும் இல்லாமல் பவுலிங்லேயும் அவங்க வந்து இந்த ரிதமை கொண்டு வந்தாகணும், டிசிப்ளினை கொண்டு வந்தாகணும். விக்கெட்டிங் கிடைக்கலன்னா என்ன, டக்குன்னு நம்ம ஓவராக அதிகமாக ட்ரை பண்ணாமல் டிசிப்ளின்டாக லைன் வந்து போட்டாலே ப்ரெஷர் பில்ட் பண்ணி விக்கெட் எடுக்கலாம் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹர்திக் பாண்டியா தான். இதோட அந்த ரிவ்யூ முடிஞ்சிச்சு. உங்களோட கருத்து என்ன? இது இந்தியாவோ பாகிஸ்தானோ வேறு என்ன புதுசாக பண்ணியிருக்கலாம்? பாகிஸ்தான் வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? இந்தியன் டீம்லேயே வேறு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம்? இன்னமும் இந்தியன் டீமில் பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அன்டில் தென், பாய் பாய்.